டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் பராசக்தி. சுதா கொங்காரா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, முரளி, ஸ்ரீலீலா நடிப்பில் ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான படம் பராசக்தி. இந்த படத்தோட கதை ஊருக்கே தெரிஞ்ச கதை தான். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கற்பனை கலந்து படமாக்கி இருக்காங்க. பராசக்தி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, இந்த படம் தொடங்கும் போதே ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. மொழிக்காக யாராவது சாவானா? ஆமா, மொழிக்காக உயிரை கொடுத்துருக்கான் தமிழ்நாட்டில், மொழிக்காக செத்தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மொழியை திணிக்க பார்த்தாங்க. அந்த மொழி போரில் தீவிரமாக ஒரு மாணவர் படை போராடியது. அதுதான் புறநானூற்று மாணவர் படை. 1960களில் மதுரை, சிதம்பரம், பொள்ளாச்சி, சென்னை ஆகிய இடங்களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள், அவற்றை மாணவர்கள் ஒருங்கிணைத்து போராடிய விதம், அப்போதைய அரசியல் நிலவரம், மொழிப்போருக்கு எதிரான மத்திய மாநில அரசின் அடக்குமுறைகள், மொழிக்காக செய்த தியாகங்கள் ஆகியவற்றை உண்மையும் கொஞ்சம் கற்பனையும் கலந்து பேசியுள்ள படம் தான் பராசக்தி. அதாவது ஹிந்தி மொழியை திணிக்க பார்க்குறாங்க. மத்திய மாநில அரசு ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடுது மாணவர் படை. முதல் காட்சியிலேயே சிவகார்த்திகேயன் அவரோட நண்பர்களோடு ரயிலை கொளுத்த போறாரு. அந்த ட்ரெயின்ல உளவுத்துறை அதிகாரியாக ஐபி ஆபீசராக ரவிமோகன் இருக்காரு. அந்த சம்பவத்தில் ரவிமோகனுக்கும் எஸ்கேவுக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில ரவிமோகன் கை அடிபட்டு போயிடுது. இந்த புறநானூற்று படை யாரு, இதன் பின்னணி என்ன, இவங்களை கைது செய்தே ஆகணும்னு ஐபி ஆபீசரான ரவிமோகன் களம் இறங்க, இந்த ரயில் தீ விபத்துல எஸ்கே கூட பயணிச்ச நண்பர் ஒருத்தர் இறந்து போறாரு. அந்த நண்பரோட அம்மா எஸ்கே கிட்ட எப்ப பார்த்தாலும் செலியன்னு உன் பின்னாடியே சுத்துவானே, இப்ப நீ வந்துட்ட, என் மகன் வரலையேன்னு கேட்க எஸ்கேக்கு மனசு தொலைக்குது. உடனே அந்த போராட்டத்திலேருந்து பின்வாங்கி அந்த போராட்டத்தை பாதையிலேருந்து முழுமையா விலகி ரயில்வே துறையில கறி அள்ளி போடுற வேலைக்கு போறாரு. எஸ்கேவோட தம்பியான சின்னத்துறைன்னு அதர்வா பண்ணியிருக்காரு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்காரு. தம்பியும் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு எஸ்கே. அவரை படிக்க வச்சு பொறியாளர் ஆக்கணும்னு விரும்புறாரு. அண்ணன் வேலைக்கு போறாரு தம்பியை படிக்க வைக்க. இப்போ மீண்டும் மத்திய அரசு 1965 ஹிந்தியை கட்டாய அலுவல் மொழியாக கொண்டு வராங்க. ஒரு பக்கம் அதர்வா தலைமையிலான மாணவர் படை மதுரை வரக்கூடிய முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டுற போராட்டத்துக்கு தயாராகிறாங்க. அதர்வா தலைமையிலான மாணவர் படை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு போறாரு அவரு. எஸ்கேக்கு இந்த அதர்வா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு போறது பிடிக்கல. ஏற்கனவே ஒரு நண்பனை இழந்துட்டோம், தம்பியும் இழந்துடக்கூடாதுன்னு தடுக்கிறாரு அதர்வாவை. அதே மீறி அதர்வா போராட்டத்துக்கு போறாப்புல. சிவகார்த்திகேயன் மத்திய அரசு பணிக்காக ஹிந்தி படிச்சுட்டு போறாரு. இவரை விட நல்லா ஹிந்தி பேசுறவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துடுறாங்க. தனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு வேலை பறி போயிடுச்சேன்னு விரக்தியோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றாரு எஸ்கே. அங்க அவருக்கு தெரிஞ்ச ஒரு மாணவன் முதலமைச்சர் பக்தவச்சலத்துக்கிட்ட கதறான், ஹிந்தி தெரியாம என் வேலை போயிடுச்சு, நீங்க தான் தடுத்து நிறுத்தணுங்கன்னு கேட்க, அவரு நீ ஹிந்தி படிச்சுட்டு வான்னு சொல்ல, அவன் திரும்ப திரும்ப இவர்கிட்ட கேட்கிறான், இது மாதிரி ஹிந்தி திணிப்பை தடுத்து நிறுத்துங்கன்னு. இவனை தூக்கி ஓரமா போடுங்கன்ட்டு முதலமைச்சர் போயிடுறாரு. அவன் போய் தன் உடம்புல நெருப்பை கொளுத்திட்டு இறந்து போறான். இதை பார்த்த எஸ்கேவுக்கு மீண்டும் ஒரு கோபம் வெளிவருது. இது இதோட இதை விடக்கூடாதுன்னு இவர் மீண்டும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு. ஒரு பக்கம் தம்பி அதர்வா களத்துல நின்று போராடுறாரு. எஸ்கேவும் 2 பேரும் சேர்ந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் என்ன பண்ணுனாங்க அப்படிங்கறதான் இந்த படத்தோட மொத்த கதையே. அதாவது மதுரையில கல்லூரி மாணவராக இருக்கும் எஸ்கே புறநானூற்று என்ற இளைஞர் படையை உருவாக்கி ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்துறாப்புல. ஒரு ரயில் எரிப்பு போராட்டத்தில் சில பல சம்பவங்கள் நடக்க அந்த
பாதையில் இருந்து விலகி ரயில்வே ஊழியராக வேலைக்கு போறாரு. சிதம்பரத்தில் படுக்கும் அவரோட தம்பியான அதர்வா அண்ணனை போல ஹிந்திக்கு எதிராக போராட அவருக்கு என்ன நேர்ந்தது? மீண்டும் களத்தில் இறங்கும் எஸ்கே அப்போதைய பிரதமர் கவனத்தை ஈர்க்க பொள்ளாச்சிக்கு அவர் வரும்போது ஒரு போராட்டத்தை செய்ய நினைக்கிறாரு. அதை தடுக்கும் போலீஸ் அதிகாரியான ரவிமோகன் என்ன செய்கிறார்? பொள்ளாச்சி மாணவர் போராட்டத்தின் முடிவு என்ன என்பதை தமிழகத்தின் அப்போது நடந்த சில உண்மை சம்பவங்கள் பின்னணியில் விவரிக்கிறது இந்த பராசக்தி படத்தோட கதை. செலியன் என்கிற இந்தி எதிர்ப்பு போராட்டக்காரராக, பாசக்கார அண்ணனாக, நல்ல நண்பனாக தனக்கு கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்திருக்காரு சிவகார்த்திகேயன். அதர்வாவும் அவருக்குமான அண்ணன் தம்பி பாசம் நன்றாக ஒர்க் அவுட் ஆகி இருக்கு. பக்கத்து வீட்டு எம்பி மகளான கதாநாயகி ஸ்ரீலீலாவை காதலிக்கிறாரு. தமிழை காக்க ஹிந்தி திணிப்புக்கு எதிரான அவரின் வசனங்கள், ரவிமோகன் உடனான சண்டை காட்சிகள் சிறப்பா இருக்கு. வில்லனாக அறிமுகமாகி இருக்கும் ரவிமோகன் கேரக்டர்ல பின்னணி, சைலண்டா அவர் செய்யற வில்லத்தனம், அந்த பழிவாங்கல் பார்வை, ஸ்டைலிஷான அவரோட தோற்றம் பிரமாதமா இருக்கு. ரவிமோகன் வில்லனாவும் வெற்றி பெற்று இருக்காரு. ஹீரோ தம்பியாக வருகிற அதர்வா முரளி, அவரின் தோற்றம், ஹேர் ஸ்டைல், அவருடைய நடிப்பு படத்துக்கு பலம். தெலுங்கு பெண்ணாக இருந்தாலும் ஹிந்தி எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கிற ஸ்ரீலீலா மாணவர்களுக்கு அவர் செய்கிற உதவி, அவரோட கிளைமாக்ஸ் நடிப்பு பிரமாதம். டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கான படம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பின்னணி, அப்போது நடந்த அடக்குமுறைகள், அரசியல் சிக்கல்கள், சிதம்பரத்தில் பொள்ளாச்சியில் நடந்த போராட்டங்களின் பின்னணியை பல தகவல்களை திரட்டி அந்த கால சம்பவங்களை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. திமுகவுக்கு சில சீன்கள்ல ஆதரவும், பல காட்சிகள்ல காங்கிரசுக்கு எதிர்ப்பும் என அரசியல் பார்வையும் படத்துல இருக்கு. நீங்கள் செய்கிற செயல்களுக்கு இனி எந்த காலத்திலும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியாது என்ற காங்கிரசுக்கு எதிரான அரசியல் வசனம் கவனிக்கப்படுது. 1965 மாநிலத்தையும் மத்தியில் ஆளும் அரசுகளின் மனநிலை, மாணவர்களுக்கு எதிராக அவர்கள் எடுத்த நிலைப்பாடு, தமிழுக்கு எதிரான ஹிந்திக்கு ஆதரவான அரசியல் விஷயங்களையும் சொல்லி இருக்காரு இயக்குனர். இன்னும் பலருக்கு தெரியாத பொள்ளாச்சி போராட்டத்தில் நடந்த விஷயங்களை ரத்தமும் சதையுமாக பதிவு செய்திருக்கு படக்குழு. பராசக்தி படத்தை ஹிந்தியை விரும்பாதவர்கள், தமிழ் பற்றை விரும்புவர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். படத்துல அதிகமா தெலுங்கு வாடை அடிக்குது. இந்த படம் ஹிந்தி எதிர்ப்புங்கிறத விட தெலுங்கு ஆதரவு தான் அதிகமா தெரியுது. இந்தியாவையே வியக்க வைத்த இந்திரா காந்தி கேரக்டரை ஏனோ ஒரு சாதாரண அரசியல்வாதி மாதிரி காண்பித்திருக்காங்க இந்த படத்துல. மற்ற மொழி மாணவர்களும் தமிழ் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்றார்கள் என்று சொல்வதெல்லாம் சினிமா தனம்தான். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நம்மூர் தியேட்டர்ல அவைலபிளா இருக்கு பராசக்தி படம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. நன்றிகள் பல பல.